இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, 10 பேர் குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வருகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள். அப்படி அவர்கள் வார்த்தையை விசுவாசித்து போகும்போது சுஸ்தமானார்கள் என்றதில் வாசிக்கிறோம். இன்றைக்கி ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது காண்பிக்கிற ஆவிக்கிற ஒரு அனுபவம் என்ன என்று சொன்னால், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொன்னாரே, இதனுடைய ஆவிக்கிற அனுபவம் என்ன? பழையப்பட்ட காலத்தில் அந்த நாட்களிலே மோசேயினுடைய பிரமாணங்கள் இருந்த அந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குஷ்டரோகி ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படியாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கி ஆவிக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆசாரியர்கள் போய் காண்பி என்று சொன்ன உடனே அவர்கள் போகையில் சுத்தமானார்களே, இன்றைக்கி நாம் காண்பிக்க வேண்டிய அந்த ஆசாரியர்கள் என்பது யார்? அந்த ஆசாரியர்களுடைய அனுபவம் என்பது என்ன என்பதைத்தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். ஆவியானவர் அதை குறித்து நம்மளோட பேச இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு அவர்கள் ஆசாரத்தில் போய் காண்பித்தார்கள். அவன் சுத்தமாக இருக்க ஓகே என்று சொல்லிட்டா ரைட், இல்லை இன்னும் சுத்தமாகலன்னு சொன்னோன்னா திரும்ப பழையபடி அவங்க ஒதுங்கி நிற்கணும். இது அன்றைய நாட்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஆசாரியர்களுக்கு காண்பி என்பது என்ன? அந்த ஆசாரியருடைய அனுபவத்துக்கு நீ கீழ்ப்படி. ஆசாரியருடைய காரியங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எவ்விதமாய் செயல்படுகிறார்கள், அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ செயல்படும்போது உனக்குள்ளே இருக்கிற பாவ குஷ்டம், சாப குஷ்டம் நீங்கிவிடும், நீ சுகமடைவாய் என்பதாக இன்றைக்கி தேவன் நமக்கு தருகிற வார்த்தை. 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மனிதன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆசாரியன் என்ன செய்கிறான்? பாவ நிவர்த்தி செய்கிறான். அவனிடத்தில் போய் தன் காரியத்தை சொன்னபோது, காரியங்களை வெளிப்படுத்துகிற பொழுது அவன் பாவ நிவர்த்தி செய்கிறான் என்பதை நாம் அதில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆசாரியனுக்கு காண்பி என்று சொன்னால் முதல் அனுபவம் என்ன? ஆசாரியனிடத்தில் போய் அன்றைக்கு பாவத்தை அறிக்கை பண்ணினது போல, பாவத்தை நிவர்த்தி அவன் பண்ணினது போல, இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் ஆசாரியனுக்கு காண்பி என்று சொன்னால் உன் பாவத்தை அறிக்கையிடு. நமக்கு இயேசு தான் பிரதான ஆசாரியர். அப்படியானால் இயேசுனிடத்திலே காண்பி, இயேசுனிடத்துக்கு போ, இயேசுனிடத்தில் உன் பாவத்தை அறிக்கையிடு. அவர் பாவ நிவர்த்தி செய்வார். பாவியை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை. அந்த வார்த்தையின்படி ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இயேசுனிடத்தில் உன் பாவத்தை அறிக்கையிடு, உன் குறைவுகளை நீ அறிக்கையிடு, உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடியினால் எவன் ஒருவன், யார் ஒருவர் தன்னுடைய பாவத்தை இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மீட்பு இருக்கிறது. அதுதான் சொல்கிறார். ஆசாரியன் போய் காண்பி என்றால் பிரதான ஆசாரியர் இயேசுவிடத்தில் போய் உன்னுடைய பாவத்தை, குறைவை, தவறை அறிக்கையிடு. நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை பண்ணுகிறாங்க. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அப்படினால பாவ அறிக்கையினுடைய அனுபவம்.
என்னாகும் 5ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, மனிதர் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். யாரிடத்துல? அன்றைக்கு ஆசாரியன், இன்னைக்கு இயேசு. அவர் தான் பிரதான ஆசாரியன். அப்படியானால் ஆசாரியனை போய் உன் காண்பி என்று சொன்னால், பிரதான ஆசிரியர் இயேசுவிடத்தில் உன் பாவத்தை நீ அறிக்கையிடு என்பதுதான் ஆவிக்குரிய முதலாவது ஒரு அனுபவம். இனி இரண்டாவது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது, மல்கியா புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. 6வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கிறது, அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. சத்திய வசனம் அவன் வாயில் இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளை, இரண்டாவது, ஆசாரியனுக்கு நீ உன்னை காண்பி என்று சொன்னால், ஆசாரியனிடத்தில் வேதத்தை தேடுகிறார்கள். சத்திய வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கு அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாக உன்னை காண்பி. வார்த்தை நம்மை சோதிக்கிறது. வார்த்தை நம்மை நியாயத்திருக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயத்திருக்கும். அப்படியானால் அந்த வசனத்துக்கு முன்பாக உன்னை காண்பி. வார்த்தை என்ன சொல்கிறது? உன் வாழ்க்கை விதமாக இருக்கிறது. அந்த சத்திய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கும். 119ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே. வார்த்தைக்கு நேராக, வசனத்துக்கு நேராக உன்னை நீ காண்பி என்று தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் விரும்புகிற, எதிர்பார்க்கிற அந்த நித்திய ஜீவன் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அப்படியாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உன்னை காண்பி. அந்த வார்த்தை உன்னிடத்தில் இருக்கிற குறைவை, சீர்பட வேண்டிய காரியங்களை அது உனக்கு போதிக்கும். 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தில், தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வாழ்க்கையில் பிசகுதல் வராது, சறுக்குதல் வராது. எப்பொழுது? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தைக்கு உன்னை காண்பி. யோவான் 17:12 ஆண்டவர் செய்த அந்த ஜெபத்திலே நான் பார்க்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். என்ன அருமையான வார்த்தை. நீ போய் ஆசாரியனை காண்பி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உன்னை காண்பி. அந்த வார்த்தை உன்னிடத்தில் பேசும். உன் குறைவுகளை அது காண்பிக்கும். நீ செய்ய வேண்டிய காரியங்களை அது கற்றுக் கொடுக்கும். இனி மூன்றாவது ஒரு அனுபவமாக, ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நெகேமியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். அநேகர் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள்னு வரும். ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டுகிறார்கள். அப்போ ஆசாரியன் செய்கிற மூன்றாவது ஒரு அனுபவம் என்ன? அவன் பழுது பார்க்கிறவன். அப்படியானால் மூன்றாவது அனுபவம், ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்றால் உன்னை பழுதுபார். உன் வாழ்க்கையில் எங்கே பழுது இருக்கிறது? எது நிமித்தம் பழுது உண்டாகிறது? எந்த காரியத்தினாலே பழுதடைந்திருக்கிறாய்? அந்த பழுதடைந்தால் அதை நீக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அந்த பழுதோடு விட பழுதாக எப்படி நாம் செயல்பட முடியும்? பழுது என்று ஒன்று தெரிந்துவிட்டால், தவறு என்று தெரிந்துவிட்டால், குறைவு என்று தெரிந்துவிட்டால் அதை உடனடியாக நம்மை மாற்றி ஆக வேண்டுமே, பழுது நீக்கப்பட வேண்டுமே. ஆசாரியன் அதான் செய்தான், பழுது பார்த்து கட்டினான். அப்படியானால் உன் வாழ்க்கையில் பழுது ஏற்படுகிற இடத்தை நீ கவனி, இடத்தை நீ பார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டு 4:7 வாசிக்கிறோம், உன்னில் பழுதொன்றும் இல்லை. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பழுது இல்லாத ஒரு வாழ்க்கை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலைகள், ஏதோ ஒரு காரியத்தினால் பழுது வருகிறதானால் உடனடியாக அந்த பழுதை நாம் சீர் பண்ண வேண்டும், சரி பண்ண வேண்டும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. யோபு தன் வாழ்க்கையில் அவர் சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நான் எதிலே தவறினேனோ அதுதான் தன்னை பழுது பார்க்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
அதே 119 சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நன்னை கவனிங்கள், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. அந்த வார்த்தை நான் வச்சேன். அந்த வார்த்தை இல்லைன்னா நான் பாவம் செய்ய வேண்டிய நிலைமையில் ஆயிடுவேன். அந்த வார்த்தை என்னோடு இருக்கும்போது, அந்த வார்த்தை என்னோடு பேசும்போது அது என்னை பாவத்துக்கு விலக்குகிறது. பாவத்தில் நான் உட்கார்ந்தபடி என்னை பாதுகாக்கிறது. பழுது பார்க்கிற ஒரு அனுபவம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளில் நான் எவ்வளவு ஜெபிப்பேன், ஒரு நாளில் கர்த்தருக்காக எவ்வளவா ஓடினேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. ஒருவேளை நீங்களும் அதில் ஒருவராக இருக்கலாம். ஏன் இன்றைக்கு அந்த ஓட்டம் இல்லை? ஏன் இன்றைக்கு அந்த ஜெபம் இல்லை? ஒரு பழுது ஏற்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீ உன்னை சரி பண்ணு, உன்னை பழுது பார். அதுதான் ஆசாரியர் உன்னை காண்பி என்றால் ஆசாரியர்கள் பழுது பார்க்கிறவர்கள். அப்படியானால் நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழுதோடு கூட ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. பழுது நீக்கிற ஒரு அனுபவம் மிக முக்கியம் என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தாவீது சொல்கிறான், நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? அதுதான் பழுது பார்க்கிற அனுபவம். என்னிடத்தில் குறைவு, நான் தான் இதில் குறை செஞ்சுட்டேன், நான் தான் இதில் மீறுதல் செய்துட்டேன், பாவம் செய்துட்டேன். இந்த அனுபவங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் உங்களை பழுது பார்க்கிறவர் தானா? இன்றைக்கு ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி என்று சொல்லும் பொழுது 3வது ஒரு அனுபவத்தை நம்ம அதில் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை பழுது பார்க்கிற ஒரு அனுபவம். இந்த வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு எவ்விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆசாரியனுக்கு போய் காண்பித்த உடனே அங்கே சுகம் உண்டாகுது, அங்கே விடுதலை உண்டாகிறது, அங்கே ஜெயம் உண்டாகிறது. காரணம் இது அந்த அனுபவங்கள். இன்னும் கடைசி ஒரு அனுபவத்தை கூட நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஆசாருடைய விண்ணப்பம் பரலோகத்தினுடைய வாசல் வந்து எட்டினதான். அப்படின்னா என்னது விண்ணப்பம்? ஜெபம். ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். ஆசாரியர் கூடாரத்தில் வந்து ஜனங்கள் நிற்கிறாங்க. அவருடைய காரியம் என்ன என்று சொல்லி கேட்டு ஆசாரியன் உள்ள போய் ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கொண்டு வந்து அங்கே சொல்லுகிறான். அப்படியெல்லாம் ஆசாருடைய 4வது ஒரு அனுபவம் என்ன? ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் அல்லது ஜெபிக்கிறவன். அப்போ 4வது அனுபவம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி என்றால், ஆசாரியன் ஜெபிக்கிறானே, நீ போய் ஜெபி. ஒரு பிரச்சனையை சந்திக்கிறியா? ஒரு போராட்டத்தை சந்திருக்கீங்களா? ஒரு பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்கிறீங்களா? உங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படியிடுங்க. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் உங்களுடைய காரியத்தை சொல்லுங்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆசாரியன் ஜனங்களுக்காக விண்ணப்பித்தான் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். சவுல் சந்திக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் அநேகட்ட, அவன் எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், அவன் எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், தன் காரியத்தை வைக்கிறான். அதுதான் அவருடைய அனுபவம். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பவுல் பிலிப்பின் நிருபத்துக்கு எழுதும்போது 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு குஷ்ரோகிகள் 10 பேர் ஐயரே என்று சொல்லி வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், போய் உன் ஆசாரியன் காண்பி. போகையிலே சுத்தமானார்கள். இன்றைக்கி பிரதான ஆசிரியர் இயேசுவிடத்திலே நாம் காண்பிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஆசிரியன் காண்பி என்று சொன்னால் என்ன? 4 அனுபவங்கள். முதலாவது, அவன் பாவ நிவர்த்தி செய்கிறவனாக இருக்கிறான். அப்படியானால் பாவத்தை போய் அவனிடத்தில் அறிக்கையிட்டாங்க. அதே போல் இன்றைக்கு நீ உன்னுடைய பாவத்தை பிரதான ஆசிரியர் இயேசுவிடத்திலே நீ அறிக்கை பண்ணு. 2வது, சத்திய வேதம் அவன் வாயில் இருக்குது. அவனுடைய வாயில் வேதத்தை தேடுவார்கள். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, வார்த்தையின்படி நீ நடந்து கொள். அதே போல் 3வது ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். அவன் பழுது பார்த்து கட்டுறவன். உன் வாழ்க்கையை பழுது பார், சீர் பண்ணு என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக ஜெபம், கர்த்தருக்கு தெரியப்படுத்து. அப்படி நீ செய்யும்போது போகையில் சுத்தமானார்கள், நீங்களும் சுத்தமாவீர்கள். இயேசு அந்த சுகத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா?
இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்று மாமேன் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பிரதான ஆசிரியர் உம்மிடத்தில் தங்களை அர்ப்பணித்து நன்மை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.